வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்மே இதுல நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதும் இதுல கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. சர்டைன் அதுக்கு முன்னாடி நான் ரேஷியோனா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கையில வந்து ஒரு 1000 rupees வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 600 rupees கொடுக்குறேன், இன்னொருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா 400 rupees வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்கிட்ட இருந்த அமௌண்ட்டை நான் 3:2ங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். which means டைரக்டா 600 400ன்னு சொல்லாம என்ன பண்ணுவேன்னா 3:2 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த 3ங்கிற வேல்யூவை நான் 200ஆல மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 600 வரும். அதே அந்த 2ங்கிற ரேஷியோவை 200ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 400 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்துடும். ஸோ காமனா ஒரு நம்பரை கேன்சல் பண்றீங்க, அதுதான் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, a certain sum was divided among A, B, C in the ratio 5:7:6. If B received rupees 4,500 more than C, find C's share. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பார்ட் பிரிஞ்சிருக்கு, டோட்டலா என்ன அமௌண்ட் அப்படிங்கறது சொல்லல. அவங்க 5:7:6 அப்படிங்கிற ரேஷியோல என்ன பண்ணிருக்காங்க, அமௌண்ட்டை பிரிச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா B received rupees 4,500 more than C. D என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசீவ் பண்றாங்க, எவ்வளவு அதிகம் ரிசீவ் பண்ணிருக்காங்க 4,500 more than C. C விட அதிகமா ஒரு 4,500 rupees என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க ரேஷியோ படி பாருங்க, C எவ்வளவு வச்சிருக்காங்க 6 rupeesன்னு எடுத்துக்கலாம், B வந்து ஒரு 7 rupees. ஸோ எவ்வளவு அதிகமா எடுத்திருக்காங்க 1 rupees தான் அதிகமா எடுத்திருக்காங்க. ஸோ 1ன்னு எடுத்துப்பீங்க. எத்தனை யூனிட் டிஃபரன்ஸ் இருக்கு, 1 யூனிட் தான் இருக்கு. பட் எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு 4,500. ஸோ 4,500 அப்போ 1 யூனிட் தான் என்ன சொல்லுவோம் 4,500 அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபைண்ட் C's ஷேர். அப்ப C யோடைய ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. C யோடைய ஷேர் என்ன 6 தானே. அப்ப 6ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. x equal to 6 into 4,500. ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும் 27,000. ஓகேவா? அப்ப ஷேர் ஆஃப் C is 27,000. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசிக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்களா 1, 3, 5. இப்போ இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து 19 சொல்லிட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் டி, டி உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி சம்ஸ்க்கு, ஏக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ 1, தென் பியோட வேல்யூ 3ன்னு எடுத்திருப்பீங்க, சியோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. 6 into A minus 2B plus 3C equals to 90. ஓகேவா? இதுதான் ஏபிசிக்கான வேல்யூஸ். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 5. இப்போ ஏக்கு பதிலா 1ன்னு அப்ளை பண்ணுங்க, பிக்கு பதிலா 3ன்னு அப்ளை பண்ணுவோமா. அடுத்தது 5, சிக்கு பதிலா 5ன்னு அப்ளை பண்ணுவீங்க, ஈக்குவல்ஸ் டு 90. ஸோ சால்வ் பண்ண என்ன வரும், அப்போ 15ங்கிற வேல்யூ தான் 90. பட் இதுல நான் சால்வ் பண்றப்போ எனக்கு 15ங்கிற ரேஷியோ வருது. பட் இதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளோ 90. அப்ப 15ங்கிறது 90 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியோட யூனிட் என்ன, பியோட ரேஷியோ வேல்யூ 3. அப்ப 3 ரேஷியோங்கிறது என்ன எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 5 into x equals to 3 into 19 எடுத்துக்கலாமா. 15ஐயும் 90ஐயும் என்ன பண்ணுங்க 15 டேபிளே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வந்து இருக்கும், பியோட ஷேர் வந்து 18. 3 into 6னா 18 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சம் ஓகே தானே. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, ஏபிசி கொடுத்துட்டாங்களா.
A is to B is to C உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 1/2 is to 1/3 is to 1 divided by 5. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி இல்லை எப்படி எடுத்துட்டாலும் சரி, நான் சொல்ற மெத்தட் எடுத்துட்டாலும் சரி, ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப ஏவோட வேல்யூ வேணும்னா ஏக்கு டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் எல்லாம் மல்டி பண்ணுங்க. இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 1. ரிமைனிங் நம்பர்ஸ் உடைய டினாமினேட்டர் 3 into 5. அடுத்தது பி உடைய வேல்யூ வேணும் அப்படின்னா பிக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டு நம்பரை மல்டி பண்ணுங்க. 1 into நியூமரேட்டர்ல 1 இருக்கு, அந்த 1, தென் ஏக்கு கீழே 2 அண்ட் சிக்கு டினாமினேட்டர் 5, அது ரெண்டையும் மல்டி பண்ணுவீங்க. அண்ட் தென் சி வேல்யூ வேணும்னா இதை மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டு நம்பரை மல்டி பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ண என்ன வேல்யூ வரும்? 15 is to 10 is to 6ன்னு வந்துருக்கும். ஓகேவா? அதாவது இப்ப ஆனா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிபிஏ தானே கேட்டிருக்காங்க. அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. 6, 10, 15 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? இதை எல்சிஎம் எடுத்தும் நிறைய பேர் சால்வ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய நம்பரா இருக்கிறப்போ நீங்க இந்த மெத்தட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அகைன் ரிப்பீட் பண்றேன், இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஏக்கு டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் மறைச்சுக்கோங்க. ஓகேவா? ஏக்கு கீழே டினாமினேட்டர்ல 2 இருக்கு, அந்த 2 மட்டும் மறைச்சிட்டு மீதி இருக்க ரெண்டு நம்பர் 3 and 5 இது ரெண்டையும் அப்படியே மல்டி பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பி வேணும் அப்படின்னா பிக்கு டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் மறைச்சிட்டு மீதி இருக்க ரெண்டு நம்பர் 2 and 5 மல்டி பண்ணுவீங்க. பிளஸ் நியூமரேட்டர் ஏதாவது வேல்யூ இருக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 இருக்குன்னா அதையும் சேர்த்து மல்டி பண்ணுவோம். எனக்கு எதுவுமே இல்லை, 1 தான் இருக்கு, ஸோ 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது லாஸ்ட் ஒன், சி வேல்யூ வேணா 5 மறைச்சிட்டு மீதி இருக்க ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தது ரேஷியோ ஆஃப் 3 numbers is 2, 3, 1 and their product is. So ratio of 3 numbers னு சொல்லிட்டாங்க. ஏபிசின்னு எடுத்துக்கலாமா? ஏபிசின்னு 3 நம்பர் இருக்கு. ரேஷியோ நான் எப்படி எடுத்துட்டேன்னா 2x, 3x, 1x இது கூட என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ 2x, 3x, 1x அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். and their product is 162. இப்போ இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 162 வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ 3 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வந்திருக்கும்? 2 into 3 into 1 6x cube வந்திருக்குமா? ஈக்குவல்ஸ் டு 162 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வரும்? டைரக்டா 6 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times 12 வந்திருக்கும். ரிமைண்டர் 4 27 டைம்ஸ் வந்திருக்கும். அப்ப x கியூபோட வேல்யூ என்னவா இருக்கும்? 27. அப்ப x ஓட வேல்யூ 3 ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்ப x ஓட வேல்யூஸ் கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்? 2 into 3 னா 6 வந்திருக்கும். 3 into 3 9, 1 into 3 3. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா sum of the first two numbers is how much more than the third number. இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா அது தேர்ட் நம்பரை விட எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 9 plus 6 என்ன வந்திருக்கும்? 15 வந்திருக்குமா? 15ங்கிறது தேர்ட் நம்பரை விட எவ்வளவு அதிகம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. while comparing with 3, 3யோட நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா இது எவ்வளவு அதிகமா இருக்கும்? 12 வேல்யூஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? 12 நம்பர் அதிகமா இருக்கு. ஸோ 12 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two numbers are such that the ratio between them is 3:4. If 3 is added to each of them becomes 10:13. The original numbers are. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 numbers வந்து ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 3 and 4. If 3 is added to each of them becomes 10:13. இப்ப 3 வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த நம்பர் என்னவா மாறுமா? 10:13 மாறும். அப்ப அந்த ஒரிஜினல் நம்பர்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏபின்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 3ன்னு ஒரு ரேஷியோ, 4ன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. அதாவது ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம். இப்ப 3 என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் கூடயுமே ஆட் பண்றாங்க. இது கூடயும் 3ன்னு ஒரு நம்பர் ஆட் ஆகும், பி கூடயும் 3ன்னு ஒரு நம்பர் ஆட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? 10:13 இந்த நம்பர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
3ல இருந்து 10க்கு அதிகமா இருக்கா? எவ்வளவு நம்பர் அதிகமா இருக்கு? 7 வேல்யூஸ் அதிகமா இருக்கு. 4ல இருந்து 13 போறப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? 9 வேல்யூஸ் அதிகமா இருக்கு. நான் ரெண்டு நம்பர் கூடயுமே 3ங்கிற நம்பர் தான் ஆட் பண்ணிட்டேன். அப்ப ரெண்டு சைடுமே கிராஜுவல் ஈக்குவலா எனக்கு என்ன ஆயிருக்கணும்? நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இங்க ஈக்குவலா இருக்கா? இல்ல. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா ஈக்குவல் ஆகுறாப்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஈக்குவேட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி இருக்க கேசஸ்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் அண்ட் நேச்சர்ஸ்ல ஒரு 70% கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ ரெண்டு சைடும் ஈக்குவல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கான்னு பாருங்க. எப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவலான வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்றப்பயோ இல்ல சப்ட்ராக்ட் பண்றப்போ ஈக்குவல் வேல்யூஸ் இருக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 3ல இருந்து 10க்கு போறப்ப எனக்கு எவ்வளவு வேல்யூஸ் அதிகமா இருக்கு? 7 வேல்யூஸ் அதிகமா இருக்கு. இங்க 9 வேல்யூஸ் அதிகமா இருக்கு. சோ இது மாதிரி அன்ஈவனா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 10க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. சரி, 10க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. தென் 4க்கும் 1க்கும் 3க்கும் 4க்குமா டிஃபரன்ஸ்? 1. சோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே இருக்க ஈக்குவேஷனை 3ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. சோ மல்டிபிள் பண்ண சாரி இங்க 3 இருக்கு இல்லையா? கீழே என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சோ அந்த டிஃபரன்ஸால ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரேஷியோவை அப்படியே மல்டிபிள் பண்ணுவீங்க. ஆப்போசிட்ல 3:4 தானே இருக்கு. இந்த ரேஷியோவை இந்த என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதால அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 3 னா 9, 4 into 3 னா 16. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுங்க? 1 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. கீழே இருக்க ஈக்குவேஷனை 1 ஆல அப்படியே மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்ப என்ன வந்திருக்கும்? 3:4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இது A வேல்யூ அண்ட் தென் இது B வேல்யூ. ஓகேவா? இந்த ஒரிஜினல் நம்பர்ஸ் ஆர் இப்போ ஒரிஜினல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே கரெக்டா வேல்யூஸ் அதிகமா இருக்கான்னு பாருங்க. சாரி மாத்தி எழுதிட்டோம். 10:13. நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் டக்குன்னு மாத்தி மேல இருக்க நம்பர் தூக்கி எழுதிட்டேன். என்ன வரும்? 10:13 வந்திருக்கும். இப்ப டிஃபரன்ஸ் செக் பண்ணுங்க. எல்லாமே தப்பா எழுதிருக்கணும். இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க எக்ஸாம்ல. ஆனா மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல தெரிஞ்சிடும். எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு ஈக்குவலா டிஃபரன்ஸ் வராது. இந்த ப்ராசஸ் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவலா தான் டிஃபரன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்? 3ஆல மல்டிபிள் பண்ணுமா? 3 3s are 9, 4 3s are 12 வந்திருக்கும். இந்த ஈக்குவேஷனை 1ஆல மல்டிபிள் பண்ணீங்களா? அப்ப 10:13 வந்துருக்கு. இப்ப செக் பண்ணி பாருங்க. 9ல இருந்து 10க்கு மாறப்போ ஒரு வேல்யூ அதிகமா இருக்கு. இந்த சைடு பிக்கு பாருங்க 12 and 13 ஒரு வேல்யூ. ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்ப 1 யூனிட் அதிகமாகுது. பட் வேல்யூஸ் எவ்வளவு அதிகமாகுது? 3 is added. 3 வேல்யூஸ் வந்து ஆட் பண்றீங்க. அப்போ 1 யூனிட் என்ன சொல்லலாம்? 3ன்னு சொல்லலாம். 1 யூனிட் தான் 3. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஒரிஜினல் நம்பர்ஸ். இப்போ ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் நம்பர்ங்கிறது எது? இந்த 9 and 12 தான். இதுக்கப்புறம் முன்னாடி இருக்க இந்த இதுக்கு போக மாட்டீங்க. இதை அடிச்சிட கூட செஞ்சிடும். ஓகேவா? கேன்சல் பண்ணிருங்க. ஒன்ஸ் இது சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிருங்க. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 9:12 ரேஷியோல தான் இருக்கும். ஸோ இதோட என்ன பண்ணுங்க? அப்படியே 3 மல்டிபிள் பண்ணுங்க. 9 into 3 னா என்ன வந்திருக்கும்? 27. 12 into 3 னா 36 வந்திருக்கும். ஸோ ஏ வேல்யூ 27, பி வேல்யூ வந்து 36 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 3 numbers are in the ratio 2, 3, 5 and the twice of their sum is 200. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? 3 numbers வந்து ரேஷியோல இருக்கு. 2, 3, 5ங்கற ரேஷியோல இருக்கு. And the twice of their sum is 200. இப்போ அதோட ரெண்டு மடங்கு என்ன சொல்லிட்டாங்க? 200 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The square of the largest of 3 numbers. அப்போ இதுல இருக்கிறதுல பெரிய நம்பருடைய ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்? ஏபிசின்னு 3 நம்பர் இருக்கா? twice of their sum, அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரணும்? 200 வரணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாமா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 5 + 3 + 2 னா 10. 10 into 2 என்ன வரும்? 20 தான் நமக்கு வரும். பட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? 200 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20 தான் 200 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. ஓகேவா? அப்ப 1 யூனிட் என்னவா இருக்கும்? 10 இருக்குமா? 20 எதால மல்டிபிள் பண்ணா 200 மாறும்? 10ஆல. அப்ப 1 யூனிட் என்னன்னு சொல்வீங்க?
10 சொல்லுவீங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, the square of the largest of 3 numbers. இந்த 3 நம்பர்ல பெரிய நம்பர் எது? C தான். C தானே பெரிய நம்பர், 5ன்னு இருக்கு. அப்போ C வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 1 யூனிட்ங்கிறது 10னா 5 யூனிட் என்னவா இருக்கும்? 50ஆ இருக்கும். the square of the largest of 3 numbers. C வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 50 ஸ்கொயர்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 2500. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? அடுத்த சம் பாருங்க. a பிளஸ் பி வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது b பிளஸ் c வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து c பிளஸ் a என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் ஆஃப் a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல்ஸ் டு எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வரும்? 12 பிளஸ் 6னா 18 வந்திருக்குமா? ஸோ இந்த 2ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணுங்க, 9 டைம்ஸ் வந்துருக்கும். ஸோ a பிளஸ் b பிளஸ் c யோட வேல்யூ என்ன? 9. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? c is to a பிளஸ் b. அப்போ c யோட வேல்யூ வேணும் தானே? c யோட வேல்யூ வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, a பிளஸ் b, இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை வேணா ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். put 1 in 4. First equation, fourth equationல first one apply பண்றோம். அப்ப a plus b plus c வந்து எவ்வளோ? 9. அப்ப a plus b யோட வேல்யூ என்ன? 6. இதுக்கு பதிலா 6 அப்ளை பண்ணலாமா? அப்ப 6 plus c equals to 9. அப்ப c யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 9 plus 6னா 9 minus 6னா 3. அப்ப c யோட வேல்யூ 3ன்னு எடுத்திருப்பீங்க. ஓகேவா? அப்ப c is to a plus b என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். c யோட வேல்யூ என்ன? 3. a plus b அப்படிங்கிறது 6 ஆ? அப்ப a plus b வந்து 6ன்னு எடுத்திருப்பீங்க. கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 1 is to 2ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. a plus b, b plus c and c plus a. இதோட ரேஷியோ என்ன சொன்னாங்க? 6, 7, 8ன்னு சொன்னாங்களா? ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான் அப்படியே ஆட் பண்ணுங்க. a plus b plus c equals to 2 times. ஏன்னா 2 தடவை a இருக்கும், 2 தடவை b இருக்கும், 2 தடவை c இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? 21 வந்திருக்கும். அப்போ a plus b plus c யோட வேல்யூ என்ன? 21 divided by 2. பட் எனக்கு இங்க 21 divided by 2 வருது. பட் இங்க கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? 14 ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் வேல்யூ 14. பட் எனக்கு 21 by 2ன்னு வருது. ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் சால்வ் பண்றது படி எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஏபிசி ஃபுல்லா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபைனலா வந்ததை ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்றோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு அப்ளை பண்றோம். அப்ளை பண்ண என்ன வந்திருக்கும்? சி கிடைச்சிருமா? அப்ப சி என்ன வந்திருக்கும்? 9 by 2ன்னு வந்திருக்குமா? அடுத்தது என்ன பண்ணுங்க? ஃபோர்த் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஒன் அப்ளை பண்ணுங்க. செகண்ட் ஒன் அப்ளை பண்ண என்ன கிடைச்சிருக்கும்? a ஓட வேல்யூ 7 by 2ன்னு கிடைக்கும். அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணுங்க? தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா b வேல்யூ கிடைச்சிருமா? b வேல்யூ என்ன வரும்? 21 minus 16 5 by 2ன்னு வந்திருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஏபிசிக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. பட் இங்க என்ன சொல்லிட்டாங்க? a plus b plus c யோட வேல்யூ 14. பட் நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 21 by 2ன்னு வந்துச்சு. சோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? சோ உண்மையான நம்பர் பாத்தீங்கன்னா 14. பட் எனக்கு என்ன வந்துருச்சு? 21 by 2. சோ ரெண்டையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. 21 by 2ஐயும் 14ஐயும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா டைரக்டா என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணலாம். சரி,
21/2 தான் 14 எடுத்துக்கோங்க. அப்போ 1 யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி இதுலயே கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டி பண்ணா 1 யூனிட் 1க்கான வேல்யூ தெரிஞ்சிருமா? அப்ப 21/2 x ஈக்குவல்ஸ் டு 14. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா x ஈக்குவல்ஸ் டு 4/3 வந்துடும். ஸோ இப்போ ஏபிசிக்கான வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்ப a is to b is to c. ஓகேவா? இல்ல அப்படின்னா இங்கேயே கூட நீங்க எடுத்துக்கலாம். 7/2 b/c யோட வேல்யூ என்ன 5/2, c யோட வேல்யூ என்ன 9/2. ஸோ எல்லாத்துலயுமே என்ன ஆயிரும் 2 கேன்சல் ஆயிரும். என்ன கேட்டிருக்காங்க ஏபிசி வேல்யூ தானே 7:5:9. இந்த ஸ்டெப் நான் சால்வ் பண்ணாமையே இந்த 14 இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணாமையே என்ன பண்ணிடலாம் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன்னா ரேஷியோல தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் ஆன்சர் சி தான் 759 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பாருங்க. rupees 8,400 is divided among PQR in the ratio of 2/3 is to 3:1/3 respectively. What is the share of R? அப்ப R உடைய ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் PQR அந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருக்க வேல்யூஸ்லாம் கரெக்டா மாத்துங்க. 2/3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 1/3 இருக்கா. ஸோ இங்க டினாமினேட்டர்ல 3 இருந்தா எனக்கு கேன்சல் ஆயிருந்தானே. இப்போ டினாமினேட்டர்ல 3 வேணும் அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 3 ஆல மல்டி பண்ணுங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா 3 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ 2:2 3 3s are 9 9:1 வந்திருக்கும். ஸோ 291 தான் PQRக்கான ரேஷியோ. ஸோ இப்போ ஆருடைய ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க டோட்டல் ஷேர் கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஷேர் எவ்வளோ 8,400. பட் ரேஷியோ படி எவ்வளோ இருக்கு 12 இருக்கா. அப்ப 12 தான் 8,400. அப்ப 1 யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. அப்படியே கிராஸ் மல்டி பண்ணுங்க. 12R equals to 8,400. ஸோ கேன்சல் பண்ண என்ன வந்திருக்கும் 12 1 டைம்ஸ் இது வந்து 700 டைம்ஸ். ஸோ ஆரோட ஷேர் என்னவா இருக்கும் 700 rupees-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? அடுத்த சம் பாருங்க. The employer decreases the number of his employees in the ratio. ஸோ ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து முன்னாடி 10 பேர் இருந்தாங்கன்னா இப்போ 9 பேரா குறைச்சிட்டாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி 10 பேர் வேலை பார்ப்பாங்க, இப்போ 9 பேரா என்ன பண்ணிட்டாங்க குறைச்சிட்டாங்க. அண்ட் தென் என்ன பண்ணிருக்காரு வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. முன்னாடி வந்து ஒரு 11 rupees வேஜஸ் கொடுப்பாரு அப்படின்னா இப்போ என்ன பண்றாரு 12 rupees கொடுக்குறாரு. இப்போ அந்த எம்ப்ளாயருக்கு எவ்வளவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ சேஞ்ச் ஆகும், அவர் எவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் இப்போ நான் வந்து 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா எம்ப்ளாய் பண்றேன் ரெக்ரூட் பண்றேன்னா 10 மெம்பர்ஸ்க்குமே நான் சேலரி கொடுப்பேன். இப்போ எல்லாத்துக்குமே நான் 10,000 சேலரி கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டலா எனக்கு 1 lakh செலவாகும். இதே நான் 9 எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் 12,000 சேலரி கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிரும் தானே. சேம் அதே தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் அண்ட் தென் நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி 2 காலம் எடுத்துக்கோங்க. ஸோ இனிஷியலா எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளவு ஆயிட்டாங்க 9 மெம்பர்ஸ். அவங்களோட வேஜ் இனிஷியலா எவ்வளவு இருக்கு 11 இருக்கு. இப்போ என்னவா மாறிடுச்சு 12 மாறிடுச்சு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும் 110 இருக்குமா 11 into 10 ஒவ்வொருத்தருக்கும் 10 பேருக்குமே நான் என்ன பண்ணணும் 11 rupees கொடுக்கணும். அப்போ 110 rupees நான் கொடுத்துருப்பேன். தென் இப்போ வந்து 9 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. 9 மெம்பர்ஸ்க்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் 12 rupees கொடுக்கணும். அப்ப 9 into 12 தான் 108 rupees ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கேன்சல் பண்ணலாமா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 55 வந்திருக்கும், இங்க 54 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ எவ்வளோ 55:54. ஓகேவா? அடுத்தது 4 numbers are in the ratio 3:1:7:5. 4 நம்பர் இருக்கு. அந்த 4 நம்பருக்கான ரேஷியோ 3:1:7:5 சொல்லிட்டாங்க. இஃப் த சம் ஆஃப் தீஸ் 4 numbers இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3:3:6 வரணும். வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் நம்பர்? ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க 3:1:7:5. If the sum of these 4 numbers 4 நம்பரை ஆட் பண்ணா 336. சோ 4 நம்பரை இங்க ஆட் பண்ணுங்க 12 13 14 15 16 நம்பர் ஆட் பண்ணா 16 தான் வருது ரேஷியோ. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க 336 வரும்னு சொல்லிட்டாங்க. சோ நமக்கு வர ஆன்சரையும் மெஷின்ல கொடுத்திருக்க ஆன்சரையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க.
16 தான் 336. வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் நம்பர்? ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருது? 3 plus 5 8 தான் வருது. ஸோ 8ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 into x equals to 336 into 8. ஸோ கேன்சல் பண்ணலாமா? 2 times. Again 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 168. ஸோ ஆன்சர் என்ன? 168. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 168 ஆன்சரா வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, the ratio of copper and zinc in brass is 11:14. How much amount of copper will be there in 150 kg of brass? ஸோ ஒரு பிராஸ்ல ஒரு உலோகம் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல காப்பர் அண்ட் ஜிங்கோடைய ரேஷியோ வந்து 11:14 இருக்கு. இப்போ 150 kg ஆஃப் பிராஸ்ல எவ்வளவு காப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு இருக்கு? 150 kg இருக்கு. டோட்டலா இங்க எவ்வளவு இருக்கு? 11 plus 14. 11 plus 14 என்ன வந்திருக்கும்? 25. இப்போ டோட்டல் யூனிட் வந்து 25. தென் டோட்டல் கேஜி எவ்வளவு? 150. ஸோ டோட்டல் யூனிட்டையும் டோட்டல் கேஜியும் என்ன பண்ணுங்க? ஈக்குவேட் பண்ணுங்க. 25ங்கிறதா 150 கேஜி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? காப்பர் தானே கேட்டிருக்காங்க. காப்பருக்கான ரேஷியோ எது? ஃபர்ஸ்ட் இருக்கதான். காப்பர் அண்ட் ஜிங்க் தானே சொல்லியிருக்காங்க. காப்பரோட வேல்யூ 11. ஸோ அப்போ 11 யூனிட்ங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி, எத்தனை கேஜி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இதை வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. So 25 into x equals to 150 into 11 வந்திருக்குமா? 25 150 கேன்சல் பண்ணுங்க. 25 1 times, 150 வந்து 6 times வந்திருக்கும். அப்போ காப்பர் எவ்வளவு இருந்திருக்கும்? 11 into 6னா 66 kg. ஓகேவா? ஸோ காப்பரோடைய வேல்யூ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஆர்ஆர்வியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்ல தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இன்னும் இன்கம் வச்சு ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கம் வச்சு சம்ஸ் பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான். The ratio of income of A and B is 2:3. A and B கான இன்கம் ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்க? 2:3 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? தென் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லிருக்காங்க? 1:2 அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. If 90% of B's expenditure is equals to the income of A, 90% of B உடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லிட்டாங்க? A உடைய இன்கம்க்கு ஈக்குவல் சொல்லி சொல்லிருப்பாங்க. இன்கம் ஆஃப் A's இன்கம் 90% எப்படி எழுதலாம்? இப்ப A by B ன்னு எடுத்துக்கோங்க. 9/10 எழுதலாமா? இது எக்ஸ்பெண்டிச்சர், இது இன்கம். ஸோ ஏவோட இன்கம் வந்து 9 இருந்துச்சு அப்படின்னா பியோட இன்கம் எப்படி இருக்கும்? 10 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது என்ன கொஞ்சம் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் தானே, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு மாத்திக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு இன்கம் ஏவோட இன்கம் என்னவா மாறணும்? 9 மாறணும். 9 மாறது பாசிபிளா கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு வேல்யூஸும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 into 9 அதாவது 18ஆல மல்டிபிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப இன்கம் என்னவா மாறிடும்? எல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே 9ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 இருக்கா, அது எனக்கு 9ஆ மாறணும். ஸோ 9ஆ மாறது பாசிபிள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்க? அப்படியே 9ஆல மல்டிபிள் பண்ணுங்க. என்ன நம்பர் இருக்கும்? ஏவோட இன்கம் 9 தானே வரணும்னு சொல்லிருக்காங்க. அப்படியே 9ஆல மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 18:27 வந்திருக்கும். ஏ. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் இங்க 10ஆ மாறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருக்க நம்பர் அப்படியே எடுத்து என்ன பண்ணிருங்க? மல்டிபிள் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ என்ன ரேஷியோ அங்க இருக்கும்? 10:20. ஓகேவா? ஸோ ஏவோட இன்கம் 18 ஆயிடுச்சு, பியோட எக்ஸ்பெண்டிச்சர் 20 ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணுங்களேன், இதே வேல்யூ தான் வரும். 9 2s are 18, 10 2s are 20. ஓகேவா? டேலி ஆகுதா? ஸோ 18:27, 10:20. ஸோ இன்கம் வந்து 18 ரூபாய். நான் எவ்வளவு செலவு பண்றேன்? 10 rupees செலவு பண்றேன். அப்ப ரிமைனிங் என் கையில எவ்வளவு இருக்கும்? அதுதான் சேவிங்ஸ். 8 rupees என் கையில இருக்குமா? அதான் சேவிங்ஸ்.
அடுத்தது பி பாத்தீங்கன்னா 27 rupees வந்து earn பண்றாங்க, பட் 20 rupees செலவு பண்ணிடுறாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு கையில வச்சிருப்பாங்க? 7 rupees கையில வச்சிருப்பாங்க. ஸோ சேவிங்ஸ்க்கான ரேஷியோ என்ன? 8:7. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the ratio between two numbers is 2:3 and the sum of their squares is 2197. the numbers are, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா the ratio between two numbers, ரெண்டு நம்பர்ஸ்க்கான ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 2:3 ன்னு சொல்லிட்டாங்க. the sum of their squares, அந்த நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இதை நான் 2x 3x ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 4x ஸ்கொயரா, b ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9x ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டாங்க? 2197. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணலாமா? 13x ஸ்கொயர் தான் 2197. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 169. அப்ப x ஸ்கொயர் தான் 169. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 13 இருக்கும். ஓகேவா? அப்ப a ஓட வேல்யூ 2 into 13 26. b ஓட வேல்யூ 3 into 13 39. a and b தானே கேட்டிருக்காங்க. so 26 and 39 ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் ஆர் மெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த வீடியோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அண்ட் தென் பார்ட்னர்ஷிப் பார்க்கலாம். ஓகேவா?